Hi everybody, welcome to JSN Silk Service. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆட்டம்பர்க் பிராண்டோட அமேசா ஃபேன் இன்ஸ்டாலேஷன் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஃபேன் பிளேடை ஃபிக்ஸ் பண்றதுனால ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபேன் பிளேடை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அந்த வாட்சரோட வச்சு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். அந்த கட் வாட்சர் ஒன்று இருக்கும், அதை மறக்காமல் அதை வச்சு டைட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பிளேடை ஃபிக்ஸ் பண்ண மாதிரி நெக்ஸ்ட் பிளேடையும் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பிளேடையும் அதே மாதிரி ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பிளேடை கரெக்டாக வச்சு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவுன் ராடில் ஒரு கட்டிங் வரும், அந்த கட்டிங் கீழே வர மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதோட போல்டு நெட்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு போல்டு போடக்குள்ளேயும் அதோட வாட்சை மறக்காமல் போட்டு டைட் வைங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காட்டர் பின் போட்டு விட்ருங்க சேஃப்டிக்காக. போல்டு ரிமூவ் ஆனாலையும் அது வந்து ஸ்டாப் பண்ணிக்கும். நல்லா போட்டு நல்லா வளைச்சி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன் சேஃப்டிக்காக ஒரு ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டெக்னாலஜி ரொம்பவே நல்ல டெக்னாலஜின்னு சொல்லலாம். சப்போஸ் அன்எக்ஸ்பெக்டாக ஃபேன் கட்டாகி ஒவ்வொரு இடத்துலாம் கீழே விழுந்தது பார்த்தீங்களா, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக இந்த டெக்னாலஜி கொடுத்துருக்கான். இந்த ரோப் ஃபேனில் மாட்டி நம்ம அங்கே மேலே சீலிங் ஹூக்கில் லாக் பண்ணி விட்டுருணும். கீழே ஒரு ஹோல்ஸ் இருக்குது பார்த்தா, அதில் விட்டு மேலே நம்ம சீலிங் ஹூக்கில் லாக் பண்ணிக்கலாம். நம்ம ஒயர் ஒர்க்கு ஒரு ரோல்ஸ் வருதுங்களா, அதில் தாங்க நம்ம விட்டு மேலே எடுத்துப்போம். வந்தாச்சு. நம்ம ஒயர் கட் பண்ணி ஜாயின் பண்ணலாம். ஆல்ரெடி சீலிங்கில் இருக்க ஒரு ஒயரே டைரெக்டாக லிங்க் பண்ணுறீங்களான்றதுக்காக அந்த ஹோல்ஸில் நம்ம ஒரு த்ரெட்டை விட்டு நம்ம இழுத்து வச்சுப்போம். நம்ம த்ரெட்டில் டேப் அடித்து ஒயரை டேப் அடித்து நம்ம அங்கே போய் இழுத்துக்கலாம் கீழே. அதான் நூலை விட்டு கீழே இருக்க ஹோல்ஸில் எடுத்துருங்க த்ரெட்டை. அந்த ரோப்பை லாக் பண்ணி டைட் பண்ணுறதுக்காக 2 கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சீலிங் ஹூக்கில் லாக் பண்ணி டைட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு சீலிங் ஹூக்கில் ஃபிக்ஸ் பண்ணுற கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். காற்று பின்னு ரிமூவ் பண்ணி போல்டெல்லாம் ரிமூவ் பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். நம்ம சீலிங்கில் லாக் பண்ண போகிறோம். சீலிங்கில் இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஃபேனை தூக்கி லாக் பண்ணிக்கலாம். போல்டு போட்டு டைட் பண்ணி வச்சுக்கலாம். போல்ட்டு எல்லா வாட்சரையும் போட்டு நெட்டு போட்டு டைட் பண்ணிக்கலாம் ஸ்பேனரில். இப்போ நம்ம ஃபேனுக்கான ஒயரை எடுத்து நம்ம உள்ள த்ரெட் விட்டோம் பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டில் வச்சு நல்லா நாட் போட்டு டேப் அடிச்சுக்கலாம். நம்ம கீழே இருக்கிற த்ரெட்டை இழுத்துங்கன்னா அந்த ஹோல்ஸ் வழியாக ஒயர் கீழே வந்து நமக்கு கனெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல வந்துடும். அதை பாருங்கள். இப்போ நம்ம ஒயரை ஸ்க்ராப் பண்ணி பேஸ் நியூட்ரல் ரெண்டுக்கும் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதை கேனப்பி அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கலாம் ஸ்க்ரூவை. இந்த சேஃப்டி ரோப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை நம்ம சீலிங் ஹூக்கில் லாக் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். இந்த டெக்னாலஜி வந்து ரொம்பவே குட்டுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடாக ஃபேன் வந்து கட் ஆகி கீழே விழுந்துருது. இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த சிஸ்டம் கொண்டு வந்துருக்காங்க. சப்போஸ் அன்எக்ஸ்பெக்டடாக ஃபேன் கட் ஆகி கீழே விழுந்துச்சுன்னா கூட அந்த ரோப் சப்போர்ட்டோட ஃபேன் வந்து மேலே தான் தொங்கிட்டு இருக்கும், கீழே விழாது. அந்த ரோப்பை சீலிங் ஹூக்கோடு லாக் பண்ணி ஃபுல்லாக டைட் வச்சுக்கிறேன். அன்எக்ஸ்பெக்டாக கட்டானா கூட அந்த ரோப் வந்து தாங்கி பிடிச்சிக்கும். ஓகே, ஃபுல் ப்ராசஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்பேனர் வச்சு யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு ஃபுல்லாக டைட் பண்ணுமோ அந்த அளவுக்கு டைட் பண்ணிக்கலாம். இந்த ஃபேனோட ஹையஸ்ட் வாட்டேஜ் 35 வாட் தான். ஒவ்வொரு ஸ்பீடுக்கும் ஒவ்வொரு வாட். ஃபஸ்ட்டு ஸ்பீடு யூஸ் பண்ணால் 3 வாட் தான் கன்சியூம் பண்ணும். செகண்ட் ஸ்பீடு யூஸ் பண்ணால் 7 வாட் தான் கன்சியூம் பண்ணும். தேர்ட் ஸ்பீடு யூஸ் பண்ணால் 12 வாட் மட்டும் தான் கன்சியூம் பண்ணும். ஃபோர்த் ஸ்பீடு யூஸ் பண்ணால் 18 வாட் தான் கன்சியூம் பண்ணும். ஃபிஃப்த் ஸ்பீடு யூஸ் பண்ணாங்கன்னா 28 வாட் தான் கன்சியூம் பண்ணும். ஹையஸ்ட்டாக இருக்க பூஸ்ட்டை யூஸ் பண்ணால் தான் 35 வாட் கன்சியூம் பண்ணும். வீட்டில் முன்னே யூஸ் பண்ணி இந்த ஃபேனில் 75 வாட் to 100 வாட் வரையும் கன்சியூம் பண்ணும். ஃபஸ்ட்டு ரிமோட் ஆன் பண்ணோன்னே ஒரு செக் கொடுக்குது. அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஸ்லோவாக ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. வாவ், வரனா எல்இடி ஆன் பண்ணியாச்சு. எல்இடி ஆன் பண்ணால் எல்இடி தெரியுது. ப்ளஸ் ஒவ்வொரு ஸ்பீடு மாற்றக்குள்ள ஒவ்வொரு ஸ்பீடு மாறாது. வந்து த்ரீ ஸ்பீட் கொடுத்துருக்கேன். இப்போ 3 அப்படியே டவுன் ஆகுது ஸ்பீடு. எல்இடி ஒரு பிளிங்க் ஆகி அப்படியே டவுன் ஆகுது. எல்லோரும் இந்த ஃபேன் ரேட் அதிகமாக இருக்குன்னு பார்க்காதீங்க. நார்மல் ஃபேன் பவர் கன்சியூம் பண்ணுறதோட இது கம்மியாக தான் பண்ணும். இப்போ நார்மல் ஃபேனில் வந்து நீங்கள் இயருக்கு வந்து சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 300 பே பண்ணுறீங்கன்னா இந்த ஃபேனுக்கு வந்து 100 மட்டும் தான் பே பண்ணுற மாதிரி வரும். நிறைய பவர் சேவ் பண்ணலாம். நீங்கள் அங்கே ஸ்டார்டிங் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை நீங்கள் பவர் பில் பே பண்ணக்குள்ளே அதை டேலி பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்சளவுக்கு எல்லோரும் நார்மல் ஃபேன்லேருந்து BLDC ஃபேனுக்கு மாறிக்குங்க. நிறையவே அமௌண்ட் சேவ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.